Travancore Sindur. It's your key to luxurious living at Saligramam. சிபிஐ வசம் இந்த வழக்கு போயிருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றம் யார் தலைமையில் இதுக்கான கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். வானதி சீனிவாசன் பேசக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப ஈஸியாக அதை நல்லா கிரகிக்கும் போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிடும். உங்களோட இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இனி கூட்டணி வலுவாக போகுது, நீங்கள் என்ன நடக்கும்னு பாருங்கள். செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கரையும் தான் விசாரிக்கணும். ஏன்னா அவரும் தான் அங்கே நின்னார், அவருடைய ஆட்களும் தான் அங்கே இருந்தாங்க. இன்னைக்கு செல்வராஜுக்காக பெட்டிஷன் போட்டிருக்க செல்வராஜ் கிட்ட கையெழுத்து வாங்கினதும் அதிமுகவினர் தான், அந்த பெட்டிஷனை போட்டதும் அவங்க தான். அப்போ அதிமுகவினரையும் அங்கே விசாரிக்கத்தான் வேணும். The Legend New Saravana Stores in Deepavali offer. பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. திமுகவுக்கான சவால்களாக செந்தில் பாலாஜியை சமன் பண்ணுவாங்க, கட்டாயம் கேட்பாங்கன்றதை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் சிபிஐ விசாரிப்பதற்கான உண்மைகளை மறைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு டேவிட்சன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொன்னது, கரூர் டவுன் டிஎஸ்பி அவங்கள பார்த்து கூட்டம் அங்கே ரொம்ப அன்ரெஸ்ட் ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. கரூரினுடைய கலெக்டரும் அவருக்கு நிறைய முறை கால் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாகிக்கிட்டே போகுது. மைனாரிட்டி வாக்குகள் மிக முக்கியமாக இருக்கும், வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜோசப் விஜயை நம்பி எவ்வளவு % போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த பக்கம் திமுக பிளஸ் காங்கிரஸ் எப்பவும் உள்ள சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் இந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் ஜோசப் விஜய் நிக்கிறாரு. அப்ப எவ்வளவு தூரம் இவர் அன்டெஸ்டட்? இவரோட ஓட் பேங்க் அன்டெஸ்டட் தான், கண்டிப்பா அன்டெஸ்டட் தான். இது வரைக்கும் எல்லாரும் வாக்குகள் அங்க போகுமா, யாருடைய ஓட்டை பிரிப்பாரு, திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பாரா, அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பாரா, இது எல்லாமே நம்ம எல்லா இடங்கள்லையுமே நிறைய நேரம் பேசியிருக்கோம். ஆனா சிறுபான்மையினருடைய வாக்குகளை கட்டாயம் பிரிப்பார். நம்ம எனக்கு பர்சன்டேஜா எவ்வளவு சொல்லணும்லாம் தெரியல, ஏன்னா நீங்கள் சொல்கிற 18% தான் இது அடங்குமான்னு தெரில. நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்லேயே நிறையா பிரிவுகள் இருக்கிறது. அவர்கள் அவங்க சில பேர் சர்ச்சில் சொல்கிறபடி கேட்டு தான் வாக்களிப்பாங்க. சிலர் அன்பியங்களுக்கு, அதாவது சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பியங்களுக்கு கட்டுப்படுவாங்க. சிலர் அதையும் தாண்டி அவர்கள் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள். நீங்கள் ஆர்சி ஒரு மாதிரி வாக்களிக்கலாம், அல்லது மற்றவர்கள் வேறு மாதிரி வாக்களிக்கலாம். இது எல்லாமே மாறும். அதனால இந்த நம்பர்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. பட் இதை உடைக்கணும் அப்படின்றது தான் விஜய் இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கான, அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய பின்புலம், வேறு ஒரு பக்கத்துல இருந்து வரக்கூடிய சப்போர்ட்ல இது வந்ததுக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சிபிஐ வசம் இந்த வழக்கு போயிருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றம் யார் தலைமையில இதுக்கான கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கணும். அஜய் ரஸ்தோகி அவர் ஏற்கனவே பில்கிஸ் பானு கேஸ்ல அவர் தான் தீர்ப்பு கொடுத்தவர். அப்போ அவர் நான் ஒரு ஜஸ்டிஸ்க்கு, அவர் ஒரு முன்னாள் நீதிபதி, அவருக்கு எந்த விதமான அரசியலையும் கற்பிக்க விரும்பலை. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவரை உச்சநீதிமன்றம் நியமித்திருக்காது. அப்படி அவரை நியமித்திருக்கிற போது அங்கே இதுக்கு முன்னால் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்தே ஆதவர்ஜுனா பல நாட்கள் அங்கே டெல்லியிலேயே முகாமிட்டு இருந்தார். ஆதவர்ஜுனாக்கு டெல்லியில் பிஜேபியில் பெரிய லிங்க்ஸ் இருக்குன்றதை மறுக்க முடியாது, எந்த கட்டத்திலையுமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே இந்த கேஸுக்கு அவங்களுக்கான சப்போர்ட் டெல்லியிலிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இல்லை, இது எப்படி ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொன்ன உத்தரவு அவங்க அமைக்கிறத நம்ம விமர்சனம் அப்படின்னு பார்த்தா அதே தானே இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும். இங்க சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில்குமார் அவர்கள் நீதிபதி, அவர் சொன்ன கருத்தையும் இதே மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். செந்தில்குமார் தலைமையில அந்த பெஞ்ச்ல அன்னைக்கு கொடுக்கப்பட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஆர்டரை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. ஏன்னா இது பெட்டிஷனே எஸ்ஓபி கேட்டு வந்த பிரேயரே வேற. ஆனா நீங்க எப்படி எஸ்ஐடி ஆர்டர் பண்ணலாம், ஏன் ரெஜிஸ்ட்ரார் இந்த வழக்கை உடனடியாக எடுக்க வச்சாங்க அப்படின்னு ரெஜிஸ்ட்ரார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே போல இதுக்கு விசாரணை தேவைப்பட்டால் விசாரணையும் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தானே? ஆமா, உச்சநீதிமன்றமே அதை சொல்லிடுச்சு. ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எஸ்ஓபிக்காக வந்த பிரேயரு எஸ்ஐடி நீங்க கொடுத்தீங்க, ஆனா எஸ்ஐடி ஏன் கொடுத்தீங்க, எந்த அடிப்படையில பிரைமா ஃபேசி இருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. உச்சநீதிமன்றமும் இன்றைக்கு அதே முன்னுக்கு பின் முரணாகத்தானே ஒன்று சொல்லியிருக்கு. ஏற்கனவே இங்கே இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இது வரைக்கும் என்ன காரணம், எந்த இன்வெஸ்டிகேஷனும் இது வரைக்கும் முடியல.
எஸ்ஐடி அமைச்சதுல அல்லது ஒன்மேன் கமிஷன் அமைச்சதுல என்ன தவறு? எது பிரைமா ஃபேஸியே இல்லாம ஏன் வந்து சிபிஐ கிட்ட எடுத்த உடனே வழக்க கொடுக்கணும்? இங்க தவறுகள் நடந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு மேற்பார்வை குழு அமைத்து சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு மேற்பார்வை குழுவை மட்டும் அமைச்சிருக்கலாம். தாவேகாவுடைய பிரேயரே வந்து ஒரு குழு அமைக்கணும், நீங்க வேற ஒரு குழு அமைக்கணும் தான் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போறாங்க. அவங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷனே கேட்கல. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன் அவர்கள், பிஜேபியினுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன், அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இங்க உயர்நீதிமன்றத்துல போட்டது, அது வந்து மதுரை பெஞ்சுக்கு மாறிடுச்சு. அங்க கேட்டது ஜிஎஸ் மணி. அப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்ன்றத ஆரம்பத்துல இருந்து பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் செய்து கொடுத்திருக்கிறது. அந்த வலைக்குள்ள இவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளா உள்ள போய் இருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சு. அப்ப பாஜகவோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் தாவேகாவை பொறுத்து? நேற்றைக்கு வானதி ஸ்ரீனிவாசனுடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். எனக்கு வந்து அவங்கள வானதி ஸ்ரீனிவாசன் பேசக்கூடிய சில விஷயங்களை வந்து ரொம்ப 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 ஈஸியாக அதை வந்து நல்லா கிரகிக்கும் போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிடும். நேற்றைக்கு அவங்களோட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இனி வந்து கூட்டணி வலுவாக போகுது, நீங்கள் என்ன நடக்கும்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுத்த பிறகு. அப்போ இதுக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அப்போ அன்னைக்கு வந்து பெட்டிஷன் போட்டப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க போல, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை அதனால பிள்ளையார் சொல்லி போட்டதுனால இப்போ வந்து தாவேகாவை அவர்கள் வசம் இழுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுனால இதற்கு மேல் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் இணைவாரானால அவருக்கான அரசியல் இதோட வந்து அவருக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்படி இல்லை, இணையல வெளியில வராரு, அதிமுகவோடு மட்டும் கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னா அதற்கு வந்து அது வந்து ஒரு வலுவான கூட்டணியாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க பிஜேபி கூட. அதனால இப்போ வந்து அந்த பிஜேபி என்டிஏல இருந்து ஏடிஎம்கே வெளியில வருவாங்க அப்படின்னு தோணலை. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிஜேபி என்ன நினைக்கிறதோ அல்லது சிபிஐ வந்து இந்த வழக்கில் பெரிய அளவில் அவங்களை அக்யூஸ் ஆக்காம, அதாவது டிவிகேவை அக்யூஸ்ட் ஆக்காம, இல்லை வந்து தாவேகாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், இல்லை வந்து எந்த அப்சர்வேஷன்ஸோ கோர்ட்டில் வேறு எந்த அப்சர்வேஷன்ஸும் வராமல் இருக்கிறதுனா அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண் அசைவுகளுக்கு நேரடியாக போய் அவங்க காலில் விழுகணுமோ அல்லது வந்து நேரடியாக அவரோட கூட்டணியில் இருக்கணும்னோ கிடையாது. ஆனால் அவங்க கண் அசைவுக்கு இங்கே செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இன்னைக்கு வந்து இது ஆரம்பம்தான். ஆனால் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த கரூர் வழக்கும் சரி, மற்ற வழக்குகளும் சரி, ஒவ்வொன்றும் வேகம் எடுக்கும். அது வந்து ஒவ்வொரு திசையிலும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வேறு வேறு திசைக்கு நகர்த்தும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கு இதனால் ஏற்படக்கூடிய, இப்ப சிபிஐக்கு வழக்கு மாறி இருக்கு, இதனால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன திமுகவுக்கு? இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க, இது வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் என்ன, நம்ம கையிலேருந்து ஒரு பொறுப்பு போயிடுச்சு, சிபிஐ தான் விசாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் திமுக தரப்பில் ஒரு செக்ஷனில் இருக்குது. ஆனால் திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் லீகலாக எப்படி இதை வாதாடி இருக்கணுமோ, ஏன்னா இந்த 2 பெட்டிஷனர்ஸும் அவங்க போடவே இல்லை, அவங்களுக்கு தொடர்பில்லாத மனுக்கள் போடப்பட்டிருக்குன்றத ஆரம்பத்திலேயே திமுக கிரகிச்சிருக்கணும். ஆரம்பத்திலேயே அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த 41 ஃபேமிலிஸையும் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்திருந்துருக்கணும். அல்லது அவங்களுக்கு என்ன தேவை அல்லது என்ன பண்ணணுன்றதை இவங்க பார்த்துருந்துருக்கணும். 2வது, முதல் நாளே இந்த ஸ்டாம்பீடு முடிஞ்சது அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து ஆதவர்ஜுனா சொல்கிறார், நாங்கள் எல்லாரும் காத்திருந்தோம் திருச்சி ஏர்போர்ட் போகிறதுக்காக, கரூர் ஹைவேல காத்திருந்தோம். அன்றைக்கே வந்து இந்த ஏற்பாட்டாளர்களை இமீடியட்டாக அவங்க கைது பண்ணியிருக்கணும். திமுக ஒரு கட்டத்திலையும் இந்த வழக்கில் தாவேகாவுக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் இது அவங்களுக்கு சிம்பத்தியாக மாறிடுமோ, அப்போசிஷன் கேங்கப் ஆயிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே இதை வந்து தள்ளி போட்டாங்க. இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் அப்போசிஷன் கேங்கப் ஆயிடுச்சு. இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த வழக்கு இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும், ஏன்னா அனுராக் தாக்கூர் ஹேமமாலினி கமிட்டி இங்கே வந்தபோது அவங்க எந்த ஆங்கிளில் அவங்க வந்து பேசுனாங்களோ அல்லது அதற்கு பிறகு அனுராக் தாக்கூர்னுடைய லெட்டர் எப்படி இருந்ததோ அதே தொனியில் தான், இல்லை அதே எண்ண ஓட்டத்தில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இன்ட்ரிம் ஆர்டரும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில்
இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அவங்க எந்த பக்கம் இதை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வழியில் இது நகர்ந்து போகும்போது இது திமுகவுக்கு எதிராக முடியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ரெண்டாவது, டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சிலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு எந்த அப்போசிஷன் பார்ட்டியும் இல்லை. பட் வந்து விஜய் அதை செய்வார் அப்படின்னு இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் நம்புறாங்க. விஜய் அதை செய்யும் போது தங்களோட இருந்தால் அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஆனால் நவம்பருக்கு பிறகு இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு திசையிலையும் இது வந்து வேறு திசையை நோக்கி ஒன்னொன்னு நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு திசையில திமுகவுடைய அடுத்து சவால்ல நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலதான் இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிபிஐ அத கையில இந்த வழக்கை எடுத்துருச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜியை சம்மன் பண்ணுவாங்க. அவரை விசாரிக்கிறதுக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. விஜயை கூட வீட்டில் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியை நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, அவங்கள நாங்கள் விசாரிக்கணும், ஏன்னா நீங்கள் தான் முதல்ல வந்து அங்கே போனீங்கன்னு. செந்தில் பாலாஜி இமீடியட்டாக அங்கே போயிட்டாருன்னா அவர் கொடுத்த விளக்கம் வந்து, நான் இங்கே தான் இருக்கேன், நான் சொந்த ஊருக்காரன், 10 நிமிஷம் தான், எனக்கு எந்த திசையில் எந்த வழியில் போனால் எந்த இடத்த ரீச் பண்ண முடியும் இமீடியட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி விசாரிக்கணும், செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கரையும் தான் விசாரிக்கணும். ஏன்னா அவரும் தான் அங்கே நின்னாரு, அவருடைய ஆட்களும் தான் அங்கே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து செல்வராஜுக்காக பெட்டிஷன் போட்டிருக்க செல்வராஜ் கிட்ட கையெழுத்து வாங்கினதும் அதிமுகவினர் தான், அந்த பெட்டிஷனை போட்டதும் அவங்க தான். அப்போ அதிமுகவினரையும் அங்கே விசாரிக்கத்தான் வேணும். இன்னொன்று, இங்கே வந்து திமுகவுக்கான சவால்களாக நீங்கள் செந்தில் பாலாஜியை சம்மன் பண்ணுவாங்க, கட்டாயம் கேட்பாங்கன்றதை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் சிபிஐ விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன்னா அமுதா ஐஏஎஸ்னுடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அது போக வந்து கரூரில் நடந்த டேவிட்சன் அவர்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். நீங்கள் ஏன் வந்து இந்த தகவல்கள் எல்லாம் இமீடியட்டாக வெளியில் சொன்னீங்க? ஆனால் அன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அந்த போலியான ஒரு வாதங்களை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்சஸ் எல்லாமே தேவையாகத்தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது எல்லாமே நியாயமானதாக கூட இருக்கலாம். அரசு தரப்புல திமுக தரப்புலையும் அது நியாயமானதாக கூட இருக்கலாம். ஆனா சிபிஐயுடைய அடுத்து நம்ம பாஜக தான் இருக்கு அப்படிங்கிற பார்வையில நம்ம பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜியை அடிக்கடி அழைத்து விசாரணை பண்றதா இருக்கட்டும், அடுத்து திமுக தான் அப்படிங்கிற மாதிரி போக்கஸ் பண்ணுனா அது தேர்தலையும் எதிரொலிக்கும்ல, அந்த திசையிலையும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேமேஜ் பண்றதுக்கான திமுகவையும் அரசாங்கத்தையும் டேமேஜ் பண்றதுக்கான எல்லா வேலைகளையுமே இந்த வழக்கின் மூலமாக கையில் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதை வந்து டிஎம்கேக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும், இதில் வந்து அடுத்தடுத்து ஃபாலோ அவுட் என்ன இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அவங்க தரப்புல வாதங்கள் முறையாக வைக்கப்படலை, ரொம்ப மெத்தனமாக இருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதனால இப்போ சுதாரிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், தங்களுக்கு அதை ஆதரவாக அல்லது எந்த விதத்தில் வாதங்களை வைக்கணும், இதை வந்து சிபிஐக்கு வழக்கு விசாரணைக்கு போனாலும் அது எப்படி தங்கள் வசம் திரும்பும் அப்படின்றத அவங்க யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆதவ் நேத்து பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அவங்க கொடுத்த டைம் 3 to 10 தான் நாங்க வந்தோம், கரூர் எல்லைக்கு வரும்போதே எங்களை வந்து போலீசார் வரவேற்றாங்க, இது மாதிரி எந்த இடத்துலயுமே நடந்ததில்லை, அவங்க ஏன் எங்களை வரவேற்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆதவ் சொல்றதுல நிறைய உண்மைகளை மறைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு டேவிட்சன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் சொன்னது, கரூர் டவுன் டிஎஸ்பி அவங்கள பார்த்து கூட்டம் அங்கே ரொம்ப அன்ரெஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அன்ரூலியாக மாறிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. கரூரினுடைய கலெக்டரும் அவருக்கு நிறைய முறை கால் பண்ணியிருக்காரு, விஜய் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க, ஏன்னா கூட்டம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ரெண்டாவது, ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு பேசுகிறாருல, நாமக்கல்ல இருந்து அவர் பஸ்ஸை பின்தொடர்ந்து இத்தனை பேர் வந்தாங்கல்ல, ஏன்ப்பா வராதிங்க, நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்கல்ல, இங்கே கூட்டம் அதிகமாயிரும்னு சொல்ல முடியுமா? சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அந்த சமூக பொறுப்பு அவருக்கு இல்லையா? விஜய்க்கு சமூக பொறுப்பு இல்லையா? வந்து பஸ்ஸு போகுது, பஸ்ஸுக்கு பக்கத்திலே டயருக்கு பக்கத்திலே வந்து கீழே பைக்கில் விழுகிறாங்க, பா தம்பி சொல்கிறாருல, பா ஒரு குழந்தைய 9 வயசு குழந்தைய காணாமா, தம்பிங்களா தேடி பிடிச்சி கொடுத்துருங்கன்னு, தம்பிங்களா இப்படி வந்து வண்டியை கொண்டுக்கிட்டு வந்து பஸ்ஸுக்குள்ளே விழுகாதீங்கப்பா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் போய் குடும்பத்தை பார்க்க போங்க சொல்ல முடியாது விஜயால? ஏன் சொல்லலை? அப்போ கூட்டம் வரணும், உங்களுக்கு அந்த கூட்டத்தை காமிச்சு நாங்கள் தான் அடுத்த தலைவர், நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர்னெல்லாம் விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் பேசணும். ஆனால் வந்து வந்ததுக்கு பிறகு போலீஸ் கண்ட்ரோல் பண்ணலை, போலீஸ் வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு எங்களை வரவேற்றாங்கன்னு சொல்கிறதெல்லாம்
இது உண்மைகளை மறைக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த உண்மைகள் எல்லாம் அவங்களே சொல்ற மாதிரி உண்மைகள் எல்லாமே வெளியில வரும். ஒரு உண்மைகள் வெளியில வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போய் சிபிஐ கிட்ட அதை மாத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நகர்வு இருக்க போகிறது அப்படிங்கிறது, எந்த திசையில் ஒவ்வொரு கட்சிகளும் நகரப்போகிறது அப்படிங்கிறத நம்மளும் பேசதான் போகின்றோம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. தேங்க்யூ. இதுவரை பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Travancore Sindoor. It's your key to luxurious living at Saligramam. The Legend New Saravana Stores in Deepavali offer. பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.